ஹாய் ஹலோடா அம்மி. நம்ம மாஃபியா சீக்ரெட் ஃபிலிமோட தேர்ட் பார்ட் பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? இதுக்கு முன்னாடி 2 பார்ட் பார்க்கலனா நான் ப்ளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி வைக்கிறேன். அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அப்போ தான் புரியும். சரி வாங்கடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது தயாங் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் உட்காந்துருக்கான். தயாங் வந்து யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அப்போ அலெக்ஸ் உள்ள வந்துட்டு, என்ன கிடைச்சதா ஏதாவது டீட்டெயில்? இல்லை சார், எதுவும் கிடைக்கல. என்னடா எதுவுமே கிடைக்கலையா? சுற்றி முற்றி இருக்கிற சிசிடிவி எதுலேயுமே பார்க்கலையா? இல்லை சார், எல்லாம் கிளியராக இருக்குது சார். ஆமாம் மயிருங்க டா, எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தயங் டென்ஷன் ஆகுறான். இந்த சைட் பார்த்தா அந்த மாஸ்க் போட்ட பர்சன் அவங்க ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பா. போயிட்டு அவங்கவுங்களுக்குலாம் பைசல் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அவள் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. அர்ஜுன், சொல்லுவாயன், ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டல? அதெல்லாம் அப்பயே கிளியர் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஜாம் வச்சு அப்பயே ஆஃப் பண்ணிட்டேன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி. சூப்பர். இங்கே வந்தது, நம்ம கார் உள்ளே வந்ததெல்லாம் எதுவுமே தெரியாது, யாரும் கெஸ் பண்ணவும் முடியாது. சரி ஓகே. அந்த மாஸ்க்கு கொஞ்சம் கழட்ரி அப்படின்னு அந்த பர்சனை பார்த்து சொன்ன உடனே வைனும் அந்த மாஸ்க் கழட்டுறா. கழட்டின உடனே அர்ஜுன் பார்த்து சிரிக்கிறான். என்னடா சிரிக்கிற? இல்லை, காலேஜில் இருக்க வைனுக்கும் இப்போ இருக்க வைனுக்கும் எவ்வளவு டிஃப்ரென்ஸு. அம்மாஞ்சி மாதிரி இருந்த பொண்ணு இன்னைக்கு மாஃபியா லெவலில் பா. மூடுறியா? ஏன், உனக்கு எதுவும் தெரியாதா? இல்லை, தெரியும் தெரியும், உன் கூட தான் நான் சின்ன வயசுலேருந்தே குப்பை கொட்டுறேனே, என்ன பண்ணுறது? நீனும் நானும் ஒன்றா தான் ஷூட்டிங் கற்றுக்கிட்டோம். இது வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உன்னை பற்றி எதுவுமே தெரியாது. இத்தனை வருஷமாக மறைஞ்சு தானே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், அதுக்கு என்ன போ. இதெல்லாம் எவ்வளோ நாளுக்கு? உனக்கு தெரியாது, அந்த பார்க்க என் கையால் கொல்ற வரைக்கும் எங்கள் அம்மாவையும் எங்கள் ஆன்ட்டியும் என் கண்ணு முன்னாடி எப்படி கொன்னான்னு தெரியுமா? துடிக்க துடிக்க என்னால் மறக்க முடியாது. அவனை சாகடிக்கிற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன். ஓகே, பார்க்க கொண்டுட்டா இந்த வாயின் மறைஞ்சிருவாளா? கண்டிப்பாக. என்னோடய ஐடென்டிட்டி அப்புறம் அந்த வாயினாக தான் இருக்கும், மாஃபியா வாயினாக இருக்க மாட்டேன். எங்கள் 2 ஃபேமிலிக்கும் குடைச்சல் கொடுக்குறது அவன் மட்டும்தான். அவனை கொண்டுட்டா எங்கள் அப்பாவும் தயாங்கும் இந்த மாஃபியா வேர்ல்டை சேஃபாக ரூல் பண்ணுவாங்க. இன்னும் இருந்தாலும் அந்த அம்மாஞ்சி வைன் வேறு லெவல் தான். என்ன? இல்லை, சும்மா சொன்னேன். எப்பாப்பா என்னம்மான்னு நடிப்பு. வைன் பார்க்குறா முறைச்சிக்கிட்டு. சும்மா தாண்டி, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணியோம் நம்ம பார்க்கிட்ட நெருங்க முடியல, அது உனக்கு தெரியுதா? தெரியுது தெரியுது. காயை கொண்டுட்டோம், பட் பார்க்க நீ தானே ஸ்கெட்ச் போட்ட, காயை கொண்டுட்டா பார்க் தானே வெளியே வருவான்னு. முதல்ல அதை கவனி, சரியா? மற்ற வேலையை விட்டுட்டு. எஸ் யுவர் ஆனர், நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக பண்ணிடலாம். சரி, டைம் ஆச்சு, வா. இதுக்கு மேலே நம்ம இங்கேயே இருந்தோம் மாட்டிப்போம். சரி சரி சரி, நீ போய் காஸ்ட்யூம் மாற்றிட்டு வா. அப்படின்ட்டு வைன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. அப்போ அர்ஜுன், இதை மறந்துட்ட பாரு, கொடு. ஸ்பெட்ஸ் எடுத்து போட்டுக்கிறா. போகலாமா? வாடி அப்படின்ட்டு போய் பைக் எடுக்கிறான். வைனை போய் பின்னாடி ஏறி உக்காந்துக்கிறா. போகலாம். ஆமாம், கேட்க மறந்துட்டேன், ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? எப்பயும் நீ ஷூட் பண்ணி முடிச்சிட்ட, ஏன் லேட் பண்ண வரத்துக்கு? தேங்குக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு. ஏன், என்ன? காய் வந்து குத்திட்டான். நீ என்ன பண்ண? நான் ஸ்டிச்சஸ் போட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. என்ன இருந்தாலும் லவ் இல்லை. தேவாங்க பற்றி பேசாத. சரிங்க மேடம், நான் தேவாங்க பற்றி எதுவும் பேசலை. இங்கே பாரு, தேங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அவன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வந்து எனக்கு மெசேஜ் பண்ண, சரியா? சரி சரி, பயப்படாத, உன் லவ்வர் ஒன்றும் ஆகிட மாட்டான். பிச்சிருவேன், வண்டி எடு அப்படின்னு உடனே வண்டி எடுக்கிறான். வயன் வந்து நினச்சி பார்க்குறா தேவங்க பற்றி, சின்ன வயசில் அவங்க விளையாண்டதெல்லாம். டே நில்லு நில்லு, எங்கே போகிற? நானும் வரேன். வயன், என் கையை பிடிச்சிக்கோ, எங்கேயோ கீழே விழுந்துட போகிற, வா. சரி அப்படின்ட்டு வயன் கையை பிடிச்சி தேவன் கூட நடந்து போகிறா. இதை வயன் நினச்சி பார்க்குறா. பார்த்துட்டு அவளே அறியாமல் சிரிக்கிறா. தேவங், இன்னும் நீ மாறவே இல்லைடா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அர்ஜுன் கூட போயிடுறா. அப்படியே நம்ம தயங் சைட் பார்த்தா தயங் ஹாஸ்பிட்டலில் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். அவனுக்கு யோசனை ஃபுல்லாகவே யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் மட்டும்தான். இப்போ அர்ஜுன் வந்து தயங் எப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்காக வரான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டு யோசிக்கிறான், எப்படி இப்போ அவனை பார்க்கறது? நேரடியாகவும் போய் பார்க்க முடியாதே. இப்போது போய் நர்ஸ் கிட்ட கேட்குறான்,
இங்கே கிம் தயங்னு யாராவது அட்மிட் ஆகிருக்காங்களா? ம் ஆமாம் சார். எங்கே இருக்காங்க? 3rd ஃப்ளோரில் சார். ரூம் நம்பர் 502. ம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அங்கேருந்து போகிறான். 502 கிட்ட போய் பார்க்குறான். பார்த்தா பாடி கார்ட்ஸ் அங்கங்கே நின்றுட்டுருக்காங்க. இவன் நேராக போயிட்டு ரூம் கிளீனிங் பாயோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருக்கான். போய்கிட்டே தேங் ரூம் கிட்ட தான் போகிறான். நில்லுங்க. இல்லை ரூம் க்ளீன் பண்ணும். நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களா? இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. இல்லை சார், ஷிஃப்ட் மாறிட்டோம். ஓ சரி, ஐடி கார்டு கடுங்க. ம் உள்ளே போங்க அப்படின்ட்டு அர்ஜுன் உள்ளே விட்ட உடனே உள்ளே வந்து போகிறான் க்ளீன் பண்ணுறதுக்கு. தேங் வந்து பெட்டில் உட்காந்துக்கிட்டு அலெக்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஏய் யார் நீ அப்படின்னு அலெக்ஸ் வந்து அர்ஜுனை பார்த்து கேட்ட உடனே, சார் க்ளீன் பண்ண வந்திருக்கோம். ம் போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் கண்டுபிடிச்சியா இல்லையாடா? இன்னும் இல்லை சார். ஆமாம் இன்னும் இல்லை. மயிர் அதை மட்டும் பிடுங்க சரியா? சார் நாங்களும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி தான் சார் இருக்கோம். ஆமாம் ஒய்ஜேன்றதை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தயங்க திட்டிகிட்டு இருக்கான். இங்கே அர்ஜுன் வந்து தொடச்சிக்கிட்டே லைட்டாக சிரிக்கிறான். சிரிச்சிட்டே அங்கேருந்து தொடச்சி முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறான். போயிட்டு வெளியே போயிட்டு ஒயனுக்கு ஃபோன் பண்ணுறான். ஹலோ ஒயன். ஆ என்ன? தயங்க பார்த்துட்டேன். எப்படி இருக்கான்? ஓகே தான், நல்லா தான் இருக்கான். உன் பேரை தான் சொல்லி மண்டையை பிச்சிட்டு இருக்கான். என்ன என் பேரா? ஆமாம், நம்ம யூசர் ஐடி ஒய்ஜேன்னு கொடுத்து வச்சுருக்கோம்ல. ஆமாம், அது மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு தான் யார் யாருன்னு சொல்லிட்டு உன் பேரே ஜபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஒயன் சிரிச்சுக்கிட்டே, சரி விடு, நல்லா இருக்கான்ல? ம் நல்லா தான் இருக்கான். சரி வந்துடு, இதுக்கப்புறம் அங்கே இருக்காதா? ம் ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஒயன் அதை நினச்சி சிரிக்கிறா. ஐயோ தயாங், இன்னொன்று குழந்தையாவே இருக்கியாடா. உன் ஒயன் அந்தளவுக்கு ஈஸியாக மாட்டிடுவா நீ நினைக்கிற? நீ நினைக்கிற அந்த 6 வயசு ஒயன் நான் கிடையாதுடா. சாரி. ஆனால் கவலைப்படாத, நான் என்னைக்கு பார்க்க கொள்றனோ சீக்கிரமாக உன் ஒயனா நான் உன்கிட்ட வருவேன் சரியா அப்படின்னு மிரரை பார்த்து பேசிக்கிறா. இப்போது யாரோ கதவை தட்டுறாங்க. ஒயன் டக்குன்னு அவள் கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு அவளை சரி பண்ணிக்கிட்டு வந்து கதவை திறக்கிறா. வந்து பார்த்தா அவங்க அப்பா தான். அப்பா என்னப்பா ஆச்சு? இல்லைம்மா ஒரு சின்ன விஷயம். என்னப்பா? கொஞ்சம் கீழே வரியா? ம் சரிப்பா. இப்போது ஒயின் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, இவர் எதுக்கு இந்த நேரத்தில்? எனக்கு வேலை கிடக்குது, இப்போ தான் கூப்பிட்டு வச்சு பாசமழையை பொழிஞ்சிட்ருப்பார் இவர் அப்படின்ட்டு ஒயின் வந்து ஒரு மாதிரி சைட் பண்ணிட்டு கிளம்பி போகிறா கீழே. அப்பா உட்காருமா. ம் சரிப்பா. உனக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கேன்டா. அப்பா இல்லைடா, உனக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி ஒருத்தவங்க தேவையில்ல. ம் எனக்கு பாடி கார்டு தேவையா? ஏன்பா நான் இப்போ தான் படிச்சிட்ருக்கேன். நீ படிடா, கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் படி சரியா? அப்பா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்பா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டுமே ப்ளீஸ்ப்பா. நான் உங்கள் அம்மாவே ஒரு வாட்டி இழந்துட்டேன்டா. உன்னை இழந்துட்டேன்னு நினச்சி நான் எவ்வளோ பயந்து தெரியுமா சின்ன வயசில். நான் திருப்பி அந்த விஷயத்த நான் பண்ண விரும்பலை. நீ எனக்கு சேஃப்டியாக இருக்கணும். ஏன்பா உங்கள் கூட நான் சேஃபாக தான்ப்பா இருக்கேன், ஏன்பா பயப்படுறீங்க? நீ ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கடா, எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. எங்கே எனக்கு உங்கள் அம்மாவை மாதிரி நான் ஒன்றையும் விட்டுருவேணுன்ட்டு பயந்துக்கிட்டே இருக்கேன்டா ஒரு ஒரு நாளும். அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க. இன்னும் 1 வருஷம் கண்டிப்பாக நான் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி இந்த 1 வருஷம் நான் பார்க்குறேன். ம் சரிப்பா அப்படின்ட்டு ஒயின் உட்காந்துருக்கா. சரி வா சாப்பிட போகலாம். ம் சரிப்பா அப்படின்ட்டு ஜானும் ஒயனை சாப்பிட போகிறாங்க. ஒயன் மனசுக்குள்ள நினைக்கிறா, இந்த தயாங் என்ன பண்ணிகிட்ருக்கான்? வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகாமல் வெறும் லவ்வை மட்டும் தான் சொல்லுவான், வந்து ஏதாவது பேசுகிறானா பாரு பைத்தியக்காரன் அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு போய் டைனிங் டேபிளில் உட்காடுறா. உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஒயன் ஆப்பா என்ன யோசிக்கிற? ஆஹா ஒன்றும் இல்லைப்பா. சரி சாப்பிடு. ஜியானும் ஒயனும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே தயாங் சைட் பார்த்தா தேங் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டான். என்னடா என்னடா ஆச்சு, இன்னுமாடா கண்டுபிடிக்கிறீங்க? சார் கண்டுபிடிக்க முடியல சார், எவ்வளவோ ஃபில்டர் பண்ணியாச்சு சார். அந்த வெப்சைட்டில் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க சார். நாங்கள் நிறைய ஆளுங்களை வச்சு தேட ஆரம்பிச்சிட்டோம். ஏண்டா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட மாடா உங்களுக்கு கிடைக்கல வந்துட்டு போனதில்? இல்லை சார், எல்லாமே ஜாமர் வச்சு ஆஃப் பண்ணியிருக்காங்க. கிளவராக இருக்காடா, சரியான கிளவராக இருக்கா. அவள் தாண்டா எனக்கு வேணும், எனக்கு சரியான ஆள் அவள் தாண்டா அப்படின்னு தயங்க சொல்கிறா. இப்போ அலெக்ஸ் பார்த்துட்டு, இவங்க உங்களுக்கு சரியான ஆள்னா அப்போ ஒயனு
அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைக்காம லைட்டாக வாயை விட்டு வெளியே சொல்லிடுறான். தேங் திரும்பி பார்க்குறான். என்ன? ஒன்றும் இல்லை சார். நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேன் சார். ம். இப்போ தயங்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவன் ரூமுக்கு போயிடுறான். போகிற வழி ஃபுல்லாக யோசிச்சுட்டே தான் போகிறான். எப்படி எப்படி எனக்கு வயன் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குது, எப்படி இவன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சு, என்ன ஒரே டைமில் நான் 2 பொண்ணு மேலேயும் ஒரே ஃபீலிங்ஸ் எப்படி வரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே நம்ம ஒயின் சைட் பார்த்தா ஒயின் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டா. போனதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் வருது. சொல்லு அர்ஜுன், என்னாச்சு? பார்க்கு நெக்ஸ்ட் வீக் வரானா? கன்ஃபார்மாக தெரியும்ல? கன்ஃபார்மாக தெரியும். ஏண்டி நீ தாண்டி ஸ்கெட்சே போட்ட காயை கொன்னா அவன் வெளியே வருவான்ட்டு? ஆமாம், அந்த நாய் எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்ருக்கான்டா. அவன் வரணும் என் கண்ணு முன்னாடி. அவனை நான் தான் என் கையால் கொல்லணும் அப்படின்ட்டு வயன் வந்து அர்ஜுன் கிட்ட சொல்லிகிட்ருக்கா. சரி பார்த்துக்கலாம், அவன் வரட்டும். அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையும் பண்ணி வை. நான் சொன்ன கன்லாம் வாங்கிட்டியா? வந்துருச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை, பார்த்துக்கலாம். நான் டைம் வரும்போது சொல்கிறேன். சரி ஓகே. அர்ஜுனும் ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ வயன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவள் தூங்குறதுக்காக பெட்டில் போய் படுக்கிறா. கண்ணை மூடி படுத்தா அவங்க அம்மாவும் மிஸ்ஸஸ் கிம்மும் கண்ணு மூடி கொன்னது தான் அவளுக்கு ஞாபகம் வருது. டக்குன்னு முழிச்சு பார்க்குறா. அம்மா, உங்களை கொன்னவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன். எப்படி நீங்கள் துடிச்சு செத்தீங்களோ அதே மாதிரி அவன் என் கையால் சாவாம்மா. இது நான் உங்களுக்கு கொடுக்குற சத்தியம். அப்படியே நம்ம ஜியான் சைட் பார்த்தா ஜியான் வந்து அவன் ஆஃபீஸ் ரூமில் அவன் பிஏ பாடி கார்ட்ஸோட நின்று பேசிகிட்டு இருக்கான். என்னடா சார்? திருப்பி அதே பொண்ணு சார்? நிஜமாக தெரியுமா? ஆமாம் சார். தேங்க்ஸ் சார் தான் காய போடுறதுக்காக போயிருக்காங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பொண்ணு உள்ளே வந்து காய அவள் தான் சார் கொண்டு இருக்கா. ஓ, அந்த பொண்ணை பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன்? இல்லை சார், பெருசாக எதுவுமே கிடைக்கல. ஓகே, நீங்கள் என்ன விசாரிச்சுட்டே இருங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். என்னது? பார்க் நெக்ஸ்ட் வீக் வரானா சார்? நல்லா தெரியுமா? தெரியும் சார். நீங்கள் வயனை பத்திரமா பார்த்துக்கோங்க. அவனை எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியும். தேங்க்குமே இந்த இன்ஃபர்மேஷன் போகுது. அலெக்ஸ் வந்து சொல்கிறான். என்னடா சொல்கிற? பார்க் வரானா? ஆமாம் சார், வரான் சார். அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு தேங்க ஏதோ மாஸ்டர் பிளான் போடுறான். ஓகே சார், நீ வேறு எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் சொல்லு, சரியா? அவன் எங்கே தங்குறான் எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். சரியா? சரி சார். எல்லாத்தையும் அப்பப்போ அப்டேட் பண்ணுங்கள். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் அங்கேருந்து போயிடுறான். தேங் யோசிச்சு பார்க்குறான். இந்த 1 வீக்கும் இப்படியே போயிடுச்சு. தேங் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பார்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஜியானும் அதே மாதிரி தான், வயன் சைட்லேயும் அதே மாதிரி தான். இப்போது பார்க் வந்து கொரியா வந்ததுக்கப்புறம் தேங்க் தான் கால் பண்ணுறான். ஹலோ தேங், சொல்லு பார்க். பரவாயில்லையே, நான் பார்க்கலன்னா தெரியுது. இல்லைன்னா அந்த மாஃபியாக்குள்ளே எப்படி இருக்க முடியும்? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும்ல அப்படின்னு தேங் சொல்கிறான். சொன்ன அடுத்த நிமிஷம் பார்க் அந்த சைட்லேருந்து, அவ்வளோ தெரிஞ்ச உனக்கு உங்கள் அப்பா யார் கொண்டாங்கன்னு உனக்கு தெரியலையே. என்ன சொல்கிற? ஆமாம், உங்கள் அப்பாவை கொண்டது யாருன்னு தெரியணுமா? சரி, நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு 10 நிமிஷம் கழித்து கால் பண்ணுறேன், சரியா? அப்படின்ட்டு பார்க் ஃபோனை வச்ச உடனே தேவங்க ஃபோனுக்கு ஒரு வீடியோ வருது. அதை பார்க்குறான். அன்றைக்கி அவங்க அப்பா செத்தது அன்றைக்கி வீட்டில் ஜியான் வந்திருப்பார். அதை பார்த்துட்டு அன்றைக்கி வந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே மிஸ் ஆகிருக்கும். இப்போ தான் பார்க்குறான். கரெக்டாக அவங்க அப்பா சாகிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி தான் ஜியான் வந்து வீட்டுக்கு வந்திருப்பார். அதை பார்த்துட்டு எனக்கு செம்ம கோவம் வருது. ஏன்பா, உங்கள் ஃப்ரெண்டே உங்களை கொல்லுவார், ஆனால் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்ல மாட்டீங்கல்ல? நான் அவர் கூட சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணணும்ல அப்படின்ட்டு தேங்க ஒரு மாதிரி குரூவலாக சொல்லிகிட்ருக்கான். அந்த வீடியோவை பார்க்க ஜியான் மேலே அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போது பார்த்தியா வீடியோவை? யார் உங்கள் அப்பாவை கொன்னதுன்னு? நீ இதுக்கு மேலேயும் ஜியானை விட்டு வைக்க போறியா என்ன? நீ சிங்கிளாகவே இந்த மாஃபியா வேர்ல்டை ரூல் பண்ணலாமே, எதுக்கு ஜியானோட சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விடுறான். இப்போது தேவனுக்கு செம்மக்கம் வருது. நான் தனியாக ரூல் பண்ணுறேன், இல்லை 2 பேரும் சேர்ந்து ரூல் பண்ணுறோம். அதை கேட்க உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது? எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லைப்பா. நீ இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தது தான் நான் கொடுத்தேன். இதுக்கப்புறம் அது உன்னோட இஷ்டம். எனக்கு இந்த மாஃபியா வேர்ல்டை ரூல் பண்ணலாம் எந்த ஒரு ஆசையும் கிடையாது. ஆனால் பாவம், நீ தான் அவ்வளோ நாள் ஜான்கிட்ட ஏமாந்துக்கிட்டே இருக்க. அதை பார்க்க பாவமாக இருந்துச்சு. அதான் உண்மையை சொன்னேன். வேணா சொல்லு, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.
அப்படின்ட்டு தேங்கிட்ட அவன் சொல்கிறான். என்ன பண்ணுவ? ஆ இப்போ தான் நம்ம வழிக்கு வர. உனக்கு நான் ஜியானை போட நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம விஷயத்தெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இந்த மாஃபியா வேர்ல்டு எடுத்துக்கோ, எனக்கு கவலை கிடையாது அப்படின்ட்டு பார்க் வந்து தேங்கிட்ட சொல்கிறான். தேவன் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஓகே, நான் என்ன பண்ணும் அதை மட்டும் சொல்லு. ஃபுல் பிளானை நான் நெக்ஸ்ட் காலில் சொல்கிறேன். நான் ஜியோன ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணி வர சொல்கிறேன், சரியா? நீனும் வந்துடு. ஆ ஓகே அப்படின்ட்டு தேங்க் ஃபோனை வைக்கிறான். இது அலெக்ஸ் பின்னாடிலேருந்து கேட்டுட்டு, சார் உங்கள் அப்பா சொன்னார். என்ன மயிர் அப்பா சொன்னான்? எனக்கு புரியல. இன்றைக்கி அவனே செத்துட்டான் தெரியுமா உனக்கு? நான் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்க சொல்கிறியா? அப்போ உங்கள் அப்பாவுக்கு பண்ண சத்தியம் மயிறு சத்தியம். சத்தியத்தை விட எங்கள் அப்பா மேலே வச்சுருக்க பாசம் ஒன்றும் கம்மியாக இல்லை, புரியுதா? எனக்கு சத்தியத்தை விட எங்கள் அப்பாவோட உயிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதை கொன்னவனை நான் சும்மா விட மாட்டேன், புரிஞ்சுக்கோ. சார் ஆனால் ஜியான் சார் வந்து உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டாச்சே. அவன் ஃப்ரெண்டுன்னு நினச்சிருந்தா எங்கள் அப்பாவை கொண்டிருப்பானா சொல்லு அப்படின்ட்டு தயங்க்கு செம்மக்கம் வருது. அவனுக்கு என்றைக்கா இருந்தாலும் எங்கள் அப்பனை கொண்டவனுக்கு என் கையால் தான் சாவு, புரிஞ்சுக்கோ. இப்படியே நம்ம பார்க் சைடு பார்த்தா பார்க்க உட்காந்து சிரிச்சிட்ருக்கான். அவனோட பிஏ வந்து, ஏன் சார் என்னாச்சு? ஏ சரியான முட்டா பசங்கடா, நான் சொல்கிறேன் அதையும் நம்புகிறான். என்ன பண்ணுறது? தயாங் வந்து ஜியோனை கொல்லுவான், நான் தயாங்க போடுவேன், அப்புறம் இந்த மாஃபியா வேர்ல்டே எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். ஐயோ ஐயோ, இன்னும் திருந்தலடா. பார்க் வந்து நினச்சி பார்க்குறான் கிம்மை எப்படி கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் கிம் வந்து அவன் வீட்டில் இருந்திருப்பான். ஒரு முக்கியமான ப்ராப்ளம்காக தயாங் அவனோட பாடி கார்ட்ஸ்லாம் கூப்பிட்டுட்டு வேற ஒரு பிரச்சனைக்காக போயிருப்பான். அந்த நேரத்தில் அவங்க அப்பாவும் பிஏ மட்டும்தான் அங்கே இருந்திருப்பாங்க. இப்போது ஜியானுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். பார்க் தான் ஃபோன் பண்ணியிருப்பான். ஹலோ, என்னடா உன் உயிர் நம்மனை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் சாகிற நேரத்தில் நீ கூட இல்லாமல் போயிட்டியே. ஏய் என்ன சொல்கிற? ஆமாம், பாவம், அவன் ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கான். சீக்கிரம் போய் காப்பாற்றிக்கோ உன் ஃப்ரெண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். ஜியானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோன் அடிக்கிறான் கிம்முக்கு. ஃபோன் அடிக்க அவன் பிஏ தான் சைலண்டில் போட்டு வச்சுருக்கான் அந்த ஃபோனை. அதனால் கிம்முக்கும் தெரியல ஜியான் ஃபோன் பண்ணுறது. அவனும் உட்காந்துட்டு அவன் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கான். கிம்மு ஃபோன் எடுக்கலன்னு உடனே ஜியான் வேகமாக கிளம்பி போகிறான். அப்போது பார்க் வந்து தயாங் ஃபோன் பண்ணி, ஜியான் உங்கள் அப்பாவை கொல்ல போகிறான், முடிஞ்ச போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். ஹேய் யார் நீ? யார்? என்ன சொல்கிறான் இவன்? அலெக்ஸ் என்ன சொல்கிறான்? தெரில சார், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. அலெக்ஸ் ஃபோன் பண்ணுறான். பார்த்தா ஃபோன் யாரும் எடுக்கல சார். ஃபோனை யாரும் எடுக்கல சார். டேமேட் சார். இப்போ இது அதெல்லாம் பார்த்துக்கலாம், வா முதல்ல, அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அலெக்ஸும் தயாங்கும் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி நேராக வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்து கதவை திறந்து பார்த்தா அவங்க அப்பா தரையில் விழுந்து கிடக்குறாரு. வயிற்றில் கத்தி குத்திட்டுருக்கு. அப்பா அப்பா இங்கே பாருங்க, நான் தயாங்கப்பா, இங்கே பாருங்கப்பா. தயாங் இங்கே பாரு. அப்பா உங்களை யார் கொண்டது உண்மையை சொல்லுங்கள், நான் ஜியோனை உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். இங்கே பாரு, நான் சொல்கிறத மட்டும் கேளு. ஜியோன்லாம் எதுவும் பண்ணல. அவனை போய் ஏதாவது பண்ண நீ என்னை கொல்றதுக்கு சமம். அப்பா என்னப்பா இந்த நேரத்தில் கூடமா? டேய் நான் சொல்கிறத மட்டும் கேளு, நீங்கள் சொல்லாதீங்க, ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க. அலெக்ஸ் வண்டியிடு. ஏய் ஒரு நிமிஷம் இரு, எனக்கே தெரியும் என்னோட முடிஞ்சு போயிடும்னு. நான் ஒரு நிமிஷம், நான் சொல்கிறத மட்டும் கேளு. அப்பா என்னப்பா? நீ ஜியானை எதுவும் பண்ண மாட்டேன், என்ன மாதிரி அவன் கூட சேர்ந்து இந்த மாஃபியா வேர்ல்டை ரூல் பண்ணுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பா உன்னை கொன்னவனை. பலார்னு வந்து ஒரு அடி விழுது கணத்துலையே. ஏன்பா உனக்கு உன் உயிரோட உன் ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியமாக போயிட்டானா அப்படின்ட்டு தேங்க அழுதுகிட்டே கேட்குறான். நான் சொன்னதை மட்டும் செய், புரியுதா அப்படின்ட்டு கையை நீட்டுறான். தேங்க வந்து அழுதுகிட்டே அவன் மேலே கை வச்ச உடனே அவங்க அப்பா அப்படியே அங்கேயே விழுந்துடுறாரு. அப்பா அப்பா இங்கே பாருங்கப்பா பா அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கான். இதை பார்க் நினச்சி பார்த்து சிரிச்சிட்ருக்கான். முட்டா பையன். ஆனால் பார்க்க நீங்கள் தானே சார் கொலை பண்ணீங்க, இல்லை ஜியான் எப்படி மாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிஏ கேட்குறான் பார்க்கிட்ட. ஆமாம், ஜியான் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நான் போய் அவனை கொன்னுட்டு அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடியே சிசிடிவி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ஜியான் வந்துட்டு போனது மட்டும்தான் தெரியும். இதில் என்ன ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம்னா, அன்னைக்கு ஜியான் வந்தப்போ அந்த வயிற்றில் குத்தி வச்சிருந்த கத்தியை அவன் தான் எடுத்தான். நான் அந்த வீடியோ மட்டும்தான் தயாங்க அனுப்புனேன். பாவம்
அதை பார்த்து நம்பிட்டு ஜியான் தான் கொண்டுட்டான்னு நினச்சி வந்துட்டுருக்கான். எதுவாக இருந்தாலும் எனக்கு சாதகம்தான். தேங் ஜியானை கொல்லுவான், நான் தேங்க கொல்லுவேன், அப்புறம் இந்த மாஃபியா வேர்ல்டே எனக்கு தான், பார்க்கியில் தான். என்ன? ஆமாம் சார், கரெக்டு தான். இவனுங்களுக்கெலாம் தெரிஞ்ச மாதிரி நான் வந்தது, நான் என்ன முட்டாளா சொல்லு? நான் வர்றது அவனுங்களுக்கு தெரியணும், என் வலையில் அவனுங்க வந்து விழணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் வந்து சிரிச்சிட்ருக்கான். அப்படியே நம்ம ஜியான் சைட் பார்த்தோன்னா, ஜியான் வந்து மாஸ்டர் பிளான் போட்டுட்ருக்கான் எப்படியாவது பார்க்கு கொண்டு வரணும்னு. பார்க் என்னைக்கு வெளியே வரானோ கரெக்டாக அன்றைக்கி போய் அவனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணி ஸ்கெட்ச் போட்டுட்ருக்கான். சார், இன்றைக்கி தான் சார் அவர் அந்த குடோனுக்கு போகிறாரு. கன்ஃபார்ம் தெரியுமா? தெரியும் சார். சரி, ஓகே. அந்த குடோனை சுற்றி எத்தனை இடம் இருக்குது, என்ன இருக்குது, சிசிடிவி இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணு. பக்காவாக இருக்கணும் பிளான். அவனை உள்ளேயே வச்சு புதைச்சிடணும், சரியா? ஓகே சார். இந்த விஷயமா வேறு யாருக்கும் தெரியக்கூடாது, தேயாங்க்கும் தெரியக்கூடாது, புரியுதா? ஓகே சார். தெரியறப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அந்த டேயும் வருது. ஜியான் வந்து ரெடி ஆகிட்டு ஹாலுக்கு வரான். பார்த்தா வயன் ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வரா. வயன், அப்பா எங்கே போகிற? காலேஜுக்குப்பா, டைம் ஆகிடுச்சு. இன்னைக்கு காலேஜ் போக வேணாம், நீ உள்ளே போ. பா, ஆனால் இன்னைக்கு எக்ஸாம்ப்பா. அதெல்லாம் நாளைக்கு எழுதிக்கலாம், இன்னொரு நாள் போ. ஏன்பா? போன்னு சொல்லிட்டேன். சரிப்பா. பாடிகார்ட், அவர் ரூமை சுற்றி நில்லுங்க. இவன் ரூம் கிட்டே வேறு யாரும் வரக்கூடாது. என் பொண்ணோட சேஃப்டி ரொம்ப முக்கியம், புரியுதா? நான் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் வைன் ரூமை சுற்றி ஃபுல்லாக செக்யூரிட்டி நிற்கணும். ஓகே சார். போயிட்டு கதவை சாத்தின உடனே அந்த ரூமுக்கு முன்னாடி ஒரு 4-5 பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க. அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஐயோ, இன்னைக்கு தான் நான் அவனை கொல்லணும். இந்த நேரம் பார்த்தா இவர் இந்த மாதிரி பண்ணுவார். நான் வெளியே போனால் தானே அவரை கொல்ல முடியும் அப்படின்ட்டு வாயின் டென்ஷன் ஆகிறா. அர்ஜுன் கால் பண்ணி, ஹலோ அர்ஜுன். சொல்லு வாயின், உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ வந்துட்டா போயிடலாம். நான் அங்கேயே உள்ளே லாக் ஆகிட்டேன். என்ன சொல்கிற? ஆமாம், எங்கள் அப்பா வந்து வீட்டில் இருக்க சொல்லிட்டாரு. சுற்றி பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க, நான் வெளியே வர முடியாது வீட்டை விட்டு. அப்புறம் எப்படி அவனை கொள்வது? அது தாண்டா தெரியல. இப்போ எனக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு அங்கே தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வர பார்க்குறேன். அதுக்குள்ளே நீ அங்கே போயிட்டு சுச்சுவேஷன் தப்பாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீயே ஹேண்டில் பண்ண, சரியா? நான் அதுக்குள்ளே வந்துடுறேன். சரி வாயன், வந்துடுவேல்ல? நான் வந்துடுறேன், நீ போ. சரி, ஓகே. நீ எதுவாக இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, சரியா? சரி, ஓகே. சரி, போ. ஒயன் வந்து எந்த பக்கமாக தப்பிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா சுற்றி முற்றி. வெளியே வந்தா பாடி கார்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க. சரி, பால்கனி வழியாக போகலான்னு பார்த்தா கீழே 2-3 பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க. அவளுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. மிஸ்டர் ஜியான் வந்து அந்த பிளேஸ்க்கு கிளம்பி போகிறாரு. இப்போது அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. சார், என்னாச்சு? தேங்க்ஸ் சார் வராராம். என்ன? ஆமாம் சார், அவருக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. சரி, ஓகே. தேங்க் வந்தால் வெளியே லாக் பண்ணி வைங்க, சரியா? அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஓகே சார். ஜியான் நேராக குடோனுக்கு தான் வராரு. இப்போது குடோன்கிட்ட வந்து இறங்கிட்டு உள்ளே வரான். பார்க் என்னமோ ஜியானுக்குனே வெயிட் பண்ண மாதிரி அங்கே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கான். வா ஜியான், இங்கே ஒன்றும் நான் நல்லா விசாரிக்க வரல. தெரியும் நீங்கள் எதுக்கு வந்திருக்க, என்ன பண்ண போகிற அப்படின்னு. நான் அந்தளவுக்கு ஒன்றும் முட்டாள் இல்லைப்பா, எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் சொல்கிறான். இப்போது ஜியான் வந்து கன் எடுக்கிறான். கூல், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்னை கொல்லலாம், வெயிட் பண்ணு. நீ ஒரு முக்கியமான பர்சன் ஒருத்தவங்களை மீட் பண்ணும், அதுக்கப்புறம் நீ என்னை கொல்லலாம், சரியா? ஜியான் வந்து என்னன்ற மாதிரி பார்க்குறான். இப்போது பார்க் கை தட்டின உடனே இந்த சைடில் இருந்து தியாங் வெளியே வரான். ஜியான் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டான். இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி. தியாங் வந்து நேராக வந்து பார்க் சைடில் தான் நிற்கிறான். ஜியானை முறைச்சி பார்க்குறான். தியாங், நீ பண்ணுறது தப்பு தியாங், நான் எல்லாம் சரியாக தான் பண்ணுறேன். அவன் சரியான ஃப்ராடு, உன்னை ஏதோ சொல்லி மாற்றிருக்கான், நீ நம்பாத. நான் யார் சொல்லியும் நம்பணும்னு அவசியம் இல்லை, என்கிட்ட ப்ரூஃபே இருக்குது. இங்கே பாரு, உங்கள் அப்பாவை நான் கொல்லவே இல்லை, எப்போ என் ஃப்ரெண்டை நான் கொல்லுவேன்? உனக்கு அறிவு இருக்கா? அவன் சொன்னால் நீ நம்பிட்டு போயிடுவியா? அவன் சொல்லி நான் நம்பலைன்னு நான் சொல்லிட்டேன். உனக்கு டவுட்டாக இருந்தா இந்த பார் வீடியோவை அப்படின்ட்டு தான் காமிக்கிறான். ஜான் பார்த்துட்டு, அவன் ஏதோ ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்கான், இதை வச்சு நீ நம்பாத. யார் அவன் ஃபேக்கா? நீ தாண்டா ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து கன்னை எடுக்கிறான். பார்க் வந்து, கூல் தயாங் கூல், இரு, அதுக்குள்ளே கொண்டுட்டா இது சுவாரஸ்யமாக இருக்காதுல்ல. இப்போ தயாங் வந்து கன்னை கீழே இறக்குறான்.
தேவாங் ஒரு நிமிஷம், நான் ஜியான் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, நான் பேசிக்கிறேன், நீ போடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிட்டக்க வரான். போயிட்டு ஜியான் காதில், எப்படி எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெருசு, எங்களை நாங்களே கொல்ல மாட்டோம், நாங்கள் தான் இந்த மாஃபியா வேர்ல்டு அப்படி இப்படின்னு சொன்னீங்களடா, இப்போ எப்படி பார்த்தியா, கிம்மோட பையனை வச்சு உன்னை கொல்ல வைக்கிறேன், சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு காதில் சொல்கிறான். ஜியான் இதை பார்த்துட்டு பல்ல கடிக்கிறான். நான் அவ்வளோ சீக்கிரம் சாவ நீ நினைக்கிறியா அப்படின்னு ஜியான் வந்து பார்க்க பார்த்து கேட்ட உடனே, உனக்கு இன்னும் திமிர் அடங்கலைல்ல, தேங் உங்கள் அப்பனை கொண்டவனை நீயே உன் கையால் கொண்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க் சொல்கிறான். இதை தேங் கேட்டுட்டு கையில் ஒரு கத்தி எடுக்கிறான். எடுத்துட்டு ஜியான் கிட்ட தான் நெருங்கி வரான். இதை ஜியான் பார்க்குறான். பார்க்கும் இதை சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்ருக்கான். ஜியான் வந்து தேங்கை பார்த்து கூப்பிட்றான். தேங் போடுறான் அவனை அப்படின்னு சொன்ன உடனே ஜியானுக்கு நேராக எடுத்துகிட்டு போன கத்தியை டக்குன்னு திருப்பி பார்க்கோட வயிற்றுலேயே சொருகிடுறான். தேங் நீ தப்பு பண்ணுற, இப்போ தாண்டா சரியாக பண்ணுறேன், எப்படி நீ எங்கள் அப்பனை கொல்லுவ, அவன் கொன்னான்னு சொல்லிட்டு என்னையே நீ மாற்றுவ, அந்தளவுக்கு நான் என்ன முட்டாக்கு இருக்குன்னு நினச்சியா? தேயாங்கடா, இந்த மாஃபியா வேர்ல்டே ரூல் பண்ணிகிட்ருக்கேன், யார் எங்கள் அப்பனை கொன்னா, யார் எங்கள் அப்பன் கூட இருந்தான்னு கூட தெரியாத அளவுக்கு முட்டாளாடா நான். நீ சொன்ன உடனே நான் எமோஷனல் ஆகிட்டு வந்து நான் ஜியோனை கொன்றுவேன், அதுக்கப்புறம் நீ என்ன கொல்லுவ, இந்த மாஃபியா வேர்ல்டே எடுத்துப்ப, என்னை பார்த்தா எனக்கு இருக்குன்னா தெரியுதா அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்துட்டு பார்க்குக்கு ஷாக் ஆகிடுச்சு. பார்க் வந்து அவன் வயிற்றில் இருக்க கத்தியை பிடுங்கி நேராக தயங்க குத்துறதுக்கு தான் வரான். பார்த்தா ஜியான் அதுக்கு முன்னாடி வந்து நின்றுறான். அப்போது ஒரு கன் ஷாட் கேட்குது. அந்த கன் ஷாட் நேராக ஜியானை குத்த வந்த கத்தியில் தான் சுட்டிருக்கு. டக்குன்னு அந்த கத்தி எட்ட விழுந்துடும். எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா அது வேற யாரும் இல்லை, ஒயன்தான். மறுபடியும் மாஸ்க் போட்டுட்டு வந்திருப்பா. இப்போது பார்க்கோட ஆளுங்களாம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஜியானோட ஆளுங்களும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தேவங்க வந்து வேகமாக ஜியானை வெளியே கூட்டிகிட்டு போகிறான். பார்க்கோட ஆளுங்களாம் வந்து பார்க்கை பத்திரமா வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே மாறி மாறி சுட்டுட்ருக்காங்க. இதை தேவங்க பார்த்துட்டு, அங்கிள் வாங்க இதுக்கு மேலே இங்கே நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியானை வேகமாக வெளியே கூட்டிகிட்டு போகிறான். வெளியே கூப்பிட்டு போய் அலெக்ஸ் கிட்ட விட்டுட்டு, அலெக்ஸ் ஜியானை நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போ, சேஃபாக கூப்பிட்டு போ, நான் வந்துடுறேன். ஸோ நீங்கள் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டேன், நீ போ சொல்லிவிட்டு நேராக தயங்க உள்ளே தான் வரான். உள்ளே வந்து பார்த்தா வயன் வந்து நின்று சண்டை போட்டுட்ருக்கா, ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கூட 2 பேர் நின்று ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. டக்குன்னு வந்து வயனை தான் பிடிக்கிறான். வயன் திரும்பி பார்த்துட்டு கையை உதறி விடுறா. தேங்க வந்து வயனோட மாஸ்க்கை கழட்ட வரான். கழட்ட வரும்போது டக்குன்னு அவன் கையை தட்டி விட்டுறா. பார்த்து முறைக்கிறா. டக்குன்னு தேங்க பக்கம் கண்ணை நீட்டுறா. தேங்க பார்த்துட்றான், என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி. பார்த்தா தேங்க பின்னாடி ஒரு ஆள் வந்துட்டுருக்காங்க. அவங்கள டக்குன்னு ஷூட் பண்ணிடுறா. தேங்க கண்ணை மூடி இப்படி திறக்கிறான். பார்த்தா பின்னாடி இருக்க ஆளை தான் ஷூட் பண்ணியிருக்கா. இப்போ வேற ஒரு ஆளை ஷூட் பண்ணிகிட்ருக்கா. தேங்க வந்து கிட்டக்க வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வயன் அப்படின்னு கூப்பிட்ட உடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறா. என் கூட வா, இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, என்னை விடு, நான் பார்க்க கொள்ளாமல் வரவே மாட்டேன், பார்க்கிங் இல்லை, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கையை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு போகிறான் வயனை. இன்னும் விடுன்னு சொல்லிட்டேன், நான் வர மாட்டேன், நீ வா நீனு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டுட்டு போகிறான் வெளியே. வெளியே போன கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடமே ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகிடுச்சு. பாம்பு பிளாஸ்ட் ஆன உடனே வயன் திரும்பி பார்க்குறா. இப்போ தேங்க பார்த்துட்டு, தேவனுக்கு மூச்சு இறக்கிது உள்ளேருந்து ஓடி வந்ததில்ல, இப்போ கூட மாஸ்க்கு கழட்ட மாட்டியா என்ன? தேங்க மாஸ்க்கு கழட்டுறதுக்காக கிட்டக்க வரான். டக்குன்னு அவள் மூஞ்சி திருப்பிக்கிறா. திருப்பின உடனே சரி நீ வாங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக காரில் இட்டுட்டு கிளம்பிடுறான். நேராக இட்டுட்டு போயிட்டே இருக்கான். எங்கே போகிற, என்னை விடு, நான் போகணும். இரு போகலாம், என்ன தெரிஞ்சிருச்சுன்ற ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் இரு பேபி, ஏன் இவ்வளோ கோவம்? அதான் நான் பார்த்துக்கிறேனே, நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பார்க்குறான். வயன் வந்து கோவத்துலேயே உட்காந்துருக்கா. காரை ஒரு ஓரமாக யாரும் இல்லாத இடத்துல நிப்பாட்டிட்டு திரும்பி வயனை தான் பார்க்குறான். வயன் கோவத்தில் இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு இழுத்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு அவள் முகத்தில் இருக்க மாஸ்க்கை மட்டும் கழட்டுறான். கழட்டின உடனே அவளோட ஃபுல் முகமும் தெரியுது.
தேங்க்கு அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் சிரிச்சுக்கிட்டே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இதை வைன் தடுத்துக்கிட்டே இருக்கா. விட்றா, ஏய் விடுண்ணா, என் மாஸ்க்கு அதான் போயிடுச்சு, அப்புறம் என்ன விடுன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த இன்னசென்ட்டை விட இது ரொம்ப அழகாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்ன ஒயின், உன்னை இந்த மாதிரி பார்க்க இன்னைக்கு இன்னும் ஏறுது தெரியுமா. தேங் ஒயினை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கான். டக்குன்னு ஒயினும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கா கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் அவளும் பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா அவளுக்குமே தேங்க ரொம்ப பிடிக்கும்ல. என்ன கோவம்னா இன்னும் பார்க்க அவளால் கொல்ல முடியலன்னு தான். அதெல்லாம் மறந்து தேங்க கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. தேங் ஒரு ஸ்டெப்பாக முன்னுக்க வரான். ஒயினை தூக்கி பேக் சைடில் போட்டு இவனும் பின்னாடியே வரான். ஷர்ட்டை கழட்டிட்டு கிட்டக்க ஒயினை திரும்பி கிஸ் பண்ணுறான் நெக்கில். ஒயினும் தேங்கோட பேக் ஹெட்டை பிடிச்சி நல்லா ஃபீல் பண்ணிகிட்ருக்கா தேங் கிஸ் பண்ணுறத. அவள் மூன் பண்ணுறா அவளே அறியாமல். தேங் பார்த்துட்டு சிரிக்கிறான். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா அந்த காரே ஷேக் ஆகிட்டுருக்கு. பார்த்தா காருக்குள்ளே 2 பேருமே ட்ரெஸ் போடாமல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்ருக்காங்க. டே 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 தேங் பொறுமை தேங், வலிக்குது. ஷூட்டிங்லாம் பண்ணுற, சண்டைலாம் போடுற, இதுக்கு இல்லாமல் பயப்படுவ. டே அது வேற இது வேறடா, வலிக்குது, பொறுமை தேங். உன்னை இப்படி பார்த்ததுக்கப்புறம் பொறுமையாக பண்ணணுன்னே தோணலேடி. ஐ லவ் யூ டி. இப்படி அவங்க ஹாப்பியாக அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு தேங் படுத்துடுறான். தேங்க்கு மேலேயே ஒயினும் படுத்துருக்கா. கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிடுறாங்க 2 பேரும். இப்போது மார்னிங் போல் சன்ரைஸ் தேங் கண்ணிலே அடிக்குது. அதுக்குள்ளே விளைஞ்சிருச்சா? இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. வயன் வயன் பார்க்குறான். வயனை காணோம். வயன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவன் ட்ராக்கை மட்டும் போட்டுட்டு வெளியே சுற்றி பார்க்குறான். பார்த்தா எங்கேயும் வயனை காணோம். ஓ ஷேட். ஓகேடா அம்மி, இந்த 3rd பார்ட் இதோட முடியுது. ஆக்சுவலாக நான் 3rd பார்ட்லேயே முடிக்கலான்னு பார்த்தேன். பட் டியூரேஷன் அதிகமாக போகிறதுனால நெக்ஸ்ட் பார்ட்டுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டேன். டோன்ட் வரி, நான் நெக்ஸ்ட் பார்ட்டோட க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு எஃப்எஃப் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.